இப்படி எல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க பாண்டி. அப்புறம் டெய்லி பாட்டு பாடி சாவடிப்பாரு. அப்ப கலாய்க்க மட்டும் வருமா? உன்னை விட நிலா தான் நல்லா பாடிச்சு. யாருப்பா பாசம் உள்ளது சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. எங்க போறீங்க? ஏய் பாடலாம் வராதுடா எனக்கு. பின்னாடி இருந்து ஏதோ கார்டு எடுத்தீங்களே, பல்லவா ஏதோ பண்ணாருடா பாரு. ஜோக்கரே வரலன்னு பார்த்தா நீ எடுத்துக்கிட்டு சொல்லுங்க. சாரி அண்ணி. எதுக்கு அப்போ அப்படி பேசக்கூடாதுன்னு உனக்கே தெரியுது. சாரி எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அம்மா திடீர்னு வந்தாங்க, நம்ம கூடவே இருப்பாங்கன்னு நினைச்சேன். நம்ம குடும்பமா நிறைய விஷயங்களை சேர்ந்து செய்யறோம்னா அதுக்கு காரணமே அவங்கதான். அந்த பொண்ணு போன ஜென்மத்துல நமக்கெல்லாம் அம்மாவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்டா. இல்லன்னா அந்த பொண்ணு ஏன் நம்ம மேல இவ்வளவு அன்பா இருக்குன்னு சொல்லு. அண்ணா போதும் நிறுத்துறேன். திரும்ப கேட்டா அப்பவாது நிலைமையை புரிஞ்சுட்டு மாத்தி பேசுவேன்னு பார்த்தா தங்கச்சின்னு தானே சொல்லக்கூடாதுன்னு சொன்ன, அம்மான்னு தானே சொன்ன. அவன் என் பொண்டாட்டின்னு பொண்டாட்டி. இவன் செய்யக்கூடிய ஆள் தான். உன் எமோஷனை கொஞ்சம் கட்டுப்படுத்தின. ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல இன்னைக்கு ஒரு நாள் அண்ணனுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு சோழன் சமைக்கிறேன்னு சொன்னா. அண்ணனுக்கு இப்பதான் கால் சொல்லிக்கிடுச்சுன்னு நம்ம எல்லாம் சேர்ந்து சமைச்சோம். நான் தான் பண்ணையும் எடுக்கல. எதுக்கு என்ன புடிச்சு வச்சு பிரச்சனை பண்ற? நிஜமாவே பல்லவன் நம்ம தானா? நீ என்ன சும்மா சும்மா அதே கேட்டுட்டு போயிட்டு அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு நீங்க யோசிக்கவே இல்லையா? என்ன பண்ணிருக்கணும்னு நீ சொல்ற? இல்ல பணத்தை திருட வந்தீங்களா? அங்கே வந்து சந்தோஷமா உட்கார்ந்திருக்க அளவுக்கெல்லாம் எனக்கு வாழ்க்கை இல்ல. பணத்துக்காக தான் உன் வீட்டுக்கு நான் வந்தேன். என் பையனே அவர்கிட்ட விட்டுட்டு போனா அவருக்கு கோவம் வராதா? இல்ல பல்லவன் உங்க பையன் இல்ல தானே? எல்லா பசங்களும் என் பசங்க தான். இல்ல பயாலஜிக்கலா பல்லவன் உங்க பையன் கிடையாது.